இன்னைக்கு மகாமல்லபுரத்துலயும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ஹிந்தி பேசுவாங்க. அது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தேவைப்படுது, அவங்க படிச்சுக்கிறாங்க. அதை போய் யாராவது தடுக்கிறாங்களா? யாராவது போய் தடுத்துருக்காங்களா? ராமேஸ்வரத்துல போயிட்டு வந்து நீ ஏன்பா ஹிந்தியில பேசி ஆட்டோ ஓட்டுற அப்படின்னு யாருமே தடுக்கிறது கிடையாது. சாதாரணமாக சென்னையில வந்து பல பேர் வந்து தொழில் நிமித்தமாக வெளியில இருந்து வரக்கூடியவங்களோட ஹிந்தியில பேசுறாங்க. யாராவது தடுக்கிறாங்களா? பிரச்சனை என்னன்னா அதிகாரபூர்வமாக அந்த மொழியை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு தீவிரமான ஒரு அரசியல் வரலாறு இருக்கு. இதை புரிந்து கொள்ளாத மாநிலங்கள் தான் இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய, தமிழ்நாட்டினுடைய இந்த கருத்து சங்கம் தான் மற்ற மாநிலத்துல மற்ற நான் இந்தி ஸ்டேட்ல பேசுறாங்களே ஒழிய, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு இல்லைங்கிறது தான் நடைமுறை அர்த்தம். இதை நான் வந்து 10 வருஷமா பல உதாரணங்களோட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த போராட்டங்களை பற்றிய செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் வந்து எதுவுமே மறைவு கிடையாது. போய் யூடியூப்ல பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க, எதுவுமே மறைவு இல்லை. கர்நாடகத்துல ஏன் எதிர்க்கிறான், பெங்கால்ல ஏன் எதிர்க்கிறான், பஞ்சாப்ல ஏன் எதிர்ப்பு வருது. ராஜஸ்தானி மக்கள் ராஜஸ்தானி மொழியை வந்து தொலைத்து விட்டு இந்தி கிட்ட பறி கொடுத்துட்டோமேன்னு ராஜஸ்தானுடைய பாஜகவினுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே அவங்க பேசியிருக்காங்க பாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ராஜஸ்தான்ல 70% பேர் ராஜஸ்தானி மொழி பேசினாங்க. இன்னைக்கு 89%, 90% ஹிந்தி பேசுறதா அதை அப்படியே மாத்தி விட்டுருக்கான். எங்களுக்கு மொழி உரிமை வேணும்னு ராஜஸ்தான்ல பேசுறாங்க, கேளுங்க. ஆக பிரச்சனை என்ன தெரியுமா?